கிருபை நிறைந்த ஓகே பண்ணிட்டீங்க. கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் இந்த செய்தியை காலையில கேட்டவுடனே உடைந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேத வெளிச்சத்தை கொண்டு வந்த ISPF இயக்கத்திற்கு கொண்டு வந்து அநேகருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தின ஆண்டவரே, ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம் சுவாமி. மனமுடைந்து போயிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த ராத்திரியிலும் அவருக்காக நாங்கள் உடைய பாதத்திலே கூடி இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் செய்த ஊழியங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். போதித்து அநேகருடைய இருளை நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, அவர் நித்திரைக்குள்ளாக கர்த்தருக்குள் நித்திரைக்காக அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அவருடைய கரத்திலே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த நினைவு கூறும் ஜபங்களிலே ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு ஆண்டவரே அவருக்காக ஜபிக்க, அவரை இழந்து வாடுகிற குடும்பங்கள் ஆறுதல் அடைய உதவி செய்யுங்க. அமெரிக்க தேசத்திலே இந்த சம்பவம் ஆண்டவரே நடந்திருக்குன்னு கேள்விப்படுகிறோம் சுவாமி. அவரை இந்திய தேசத்திற்கு கொண்டு வரவும் ஆண்டவரே, அடக்க ஆராதனையிலே உம்முடைய மகனை ஆண்டவரை விதைப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கலங்கி போயிருக்கிற எங்கள் உள்ளங்களிலே நீங்க பேசுங்க. அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலை கட்டளையிடுங்க. உம்முடைய வலிமை மிக்க நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவுல ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரே அவருக்காக பாரப்பட்டு ஜெபிக்க இருக்கிற சுவாமி. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க. துதிகான மகிமை புகழ் எல்லாம் உமக்கே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அந்த அருமையான ராஜசேரையா கொடுத்து சொல்லணும்னா, வேதத்தை முறைப்படி கற்றிக்கொண்டு அதை போதித்தவர். நான் என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேத ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க, கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கோர்வையாக அழகாக எல்லாருக்கும் புரிகிற தமிழிலே எளிமையான நடையிலே நல்ல ஆழமான சத்தியத்தை மிகவும் புரிந்து கொள்ளும் விதத்திலே நமக்கு போதித்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சகோதரனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாராவது ஒருவர் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தாசனை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வேதத்தை வெளிச்சத்தில் நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காய் சோத்திரம். நீதிமான் மடிஞ்சு போகிறான், அதை உணர்வார் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பசுவான் மரணம் அருமையாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பரிசுத்தமானாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏனென்று நம்ம கேட்க முடியாது. இதனால கர்த்தருக்கு அவன் நன்றி செலுத்திய அந்த மனிதனுக்காக நம்ம நன்றி செலுத்தி யாராவது ஒருவர் ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே தேவரே, விசேஷமானவரே, இந்த நாளிலும் இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளத்தக்கதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கத்தாவே அதற்காக கொடான கொடு சோசம் செலுத்துகிறோம். விசேஷமானவரே, இந்தியாவில் மட்டும் ஆண்டவரே, வெளியூரில் சென்றாலும் கூட ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை பிரேயரை சரியான நேரத்தில் சரியானபடி நடத்தி கொடுத்த ஒரு நல்ல தலைவர் ஆண்டவரே, அவருக்கும் வேண்டிய நல்ல மன நிம்மதி கொடுத்திருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. மண்டை அவர் இழைப்பார் கொண்டிருப்பதற்காக நமக்கு சோசம் செலுத்துகிறோம். விசேஷமாக கூட ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ வழிமுறைகளை ஆண்டவரை கற்றுத்தந்த ஒரு ஊழியர் ஆண்டவரே, நீர் அமைக்கிருபையா இறங்கி ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தயவுக்காக நமக்கு சோசம் செலுத்துகிறோம். அதாவது ஆண்டவரே, அதிகமாக கற்றவர்களும் இல்லாமல் தெரியாத மக்களுக்கும் கூட ஆண்டவரே புரியக்கூடிய நல்ல எளிமையான முறையில் ஆண்டவரே
உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஒரு நல்ல சுவிசேஷகர் ஆண்டவரே, நீ தாமே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஆன்மா மண்டை இளைப்பாரி கொண்டே இருக்கும் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க கிருபையாய் இறங்கி அவரையும் நீர் அவர்கள் குடும்பத்தையும் நீர் வழிநடத்த போற தயவுக்காக முகஸ்தோசம் செலுத்துகிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே மக்களுடைய மனதில் இருக்கிற பாரங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் தேற்றப்பட நீ தாமே கிருபை செய்ய போற தயவுக்காக முகஸ்தோசம் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ சிஸ்டர். அவரை பற்றி நிறைய பேர் நல்லா பேசக்கூடிய இருக்கீங்க. இது நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பரிசுத்தவான் இறந்து போயிட்டார். ஆனால் ஒரு மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிப்பார். மனைவி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஒரு மகள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க, இன்னொரு மகள் குடும்பத்தோட தகப்பனார் உதவி செய்யறதுக்காக போனவர் அவர் இப்படி இறப்பாருன்னு நமக்கு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவருக்கு எந்த வியாதி வந்த மாதிரி தெரியல. நாங்க ரொம்ப பனிக்கு மட்டும் தெரியுது. பர்த்டே போட்டோ எல்லாம் போட்டிருந்தாரு, எல்லாம் சந்தோஷமா. அங்க இருந்தாலும் கூட நமக்கு வேத ஆராய்ச்சி நடத்தி கொடுத்தார். அவருடைய மனைவி, 2 மகள்கள், 2 மருமகன்கள், 2 பேத்திகள். இவர்களை கர்த்தர் ஆறுதல் கொடுத்த கர்த்தரிடத்திலே ஆறுதல் பாரத்தோடு செபிக்க முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, எங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, மிகவும் நீர் இரக்கங்களும் கிருபைகளும் நிறைந்தவர் அன்பரே. அப்பா, இந்த இரவு வேளையிலேப்பா, இதோ நாங்கள் கர்த்தாவே எங்கள் இருதயங்களை எல்லாம் கர்த்தாவே மிகுந்த பாரத்தோடு உம்முடைய பிரச்சனத்திற்குள் வந்திருக்கின்றோம் தகப்பனே. உம்முடைய தாசன் அப்பா விசேஷித்த கிருபைகளையும் தாளந்தையும் அபிஷேகத்தையும் தந்து உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படியாக நிறைவேற்ற பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொன்ன அதே வேத சத்தியத்தின்படி கர்த்தாவே அவருடைய ஒரே வாஞ்சையாக இருந்தது, அப்பா இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக ஒருபொழுதும் நினைத்ததில்லை. ஆனால் அவர் ஜெபிக்க சொல்லும்போது கூட அவருக்காக இதோ தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றும்படியாக அந்த கிருபைகளையும் அந்த பலத்தையும் சுகத்தையும் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருக்கு இன்னும் அதிகமான நாட்களில் அதை நிறைவேற்றும்படியான கிருபை வேண்டும் என்றே அப்படிப்பட்ட கர்த்தாவை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே கர்த்தாவே உமக்காக யாவற்றையும் விட்டு நீர் சொன்னதைப் போல் தகப்பனே, இதோ உங்களை நீர் வெறுத்து உங்கள் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வாருங்கள், அப்பொழுது நீருங்கள் எங்களுக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று அப்பா அதன்படி யாவற்றையும் வெறுத்து உம்மையை பின்பற்றி வந்த தாசன் தகப்பனே, நீர் அதிகமாய் நேசித்தவர், அதிகமான அப்பா சத்தியங்களையும் வெளிப்பாடுகளையும் நீர் தந்திருக்கின்றீர். உம்முடைய பாதப்படியில் எப்பொழுதும் அமர்ந்திருந்த கர்த்தாவே அநேக சத்தியங்களை அநேக வேத ரகசியங்களை பெற்றுக்கொண்ட தேவதாசன் அப்பா அதற்கு எந்த விதமான ஹல்லேலூயா பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை கற்றுத்தந்த அவ்வளவு தாழ்மையுள்ள தேவ மனிதனாய் கர்த்தாவே இந்த உலக நாட்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய சாயலாய் கர்த்தாவே அவ்வளவு ஹல்லேலூயா என்ன நீர் ஹல்லேலூயா எப்படிப்பட்ட சாயலை அடைந்திருக்கிறீர்களோ அப்பா நீர் அதே சாயலோடு வாழ்ந்து ஜீவனோடு மரித்த ஹல்லேலூயா ஜீவ சாட்சியாய் இருந்து இதோ இன்று கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கின்ற அப்பா அவருக்காக உம்மிடத்தில் வருகின்றோம் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கர்த்தாவை ஊழியக்காரர்களையும் நீர் வைத்திருக்கின்றீர் என்பது அப்பா இந்த உலகம் அறியாத காரியம்.
ஆனாலும் விசேஷித்து அப்பா எங்கள் மீது நீர் கிருபை வைத்தீர் ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அப்பா அவர் வழியாக, அப்படிப்பட்ட கர்த்தாவே விசேஷித்த மனிதன் வழியாக, தேவதாசன் வழியாக இந்த சத்தியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு போதித்து தந்த உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கர்த்தாவே ஹல்லேலூயா, எங்களுக்கு நீர் தந்திருந்த கர்த்தாவே ராஜசேகரனுக்காக உம்மை துதிக்கின்றோம். இதில் எதிர்பார்க்காத அப்பா ஒரு கடந்த வாரம் கூட கர்த்தாவை பேசின பொழுது கூட அப்பா எந்தவித ஹல்லேலூயா அந்த எந்த விதமான கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு உடல் உபாதை இருக்கும்படியாக எந்த அறிகுறியும் தெரியாமல் நீர் உம்முடைய சித்தத்தை நீ யாவற்றையும் கர்த்தாவே நன்மையாய் மட்டும் செய்கின்ற தேவன் ஆண்டவரே. அவரை நீர் உம்முடைய சமூகத்தில் அப்பா பரதேசிக்குள் நீர் சேர்த்து வைத்திருக்கின்ற தகப்பனே. எத்தனை நல்ல தேவன் அப்பா, நீர் நல்ல தகப்பன் ஐயா. அப்பா அவருடைய கர்த்தாவே இந்த ஹல்லேலூயா நித்திரை அடைந்திருந்து இந்த இழப்பை தாங்க முடியாமல் இருக்கின்ற அப்பா அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வேதம் சொல்கின்றது, நீர் ஒருவர் மட்டுமே கர்த்தாவே மெய்யான தேற்றவாளர் என்று ஆவியானவர் நீர் தந்திருக்கின்றீர். அப்பா மனிதர்கள் எவ்வளவு நேரம் கர்த்தாவே சொல்லும் பொழுதும் இருக்கும் பொழுதும் தேற்றலாம், ஆனால் மெய்யான தேறுதலை இருதயத்தில் தருவது உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவர். இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா அந்த தேறுதலுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா ரோசி சிஸ்டருக்கும் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா பிளஸ்ஸி குடும்பமும் கர்த்தாவே கிரேசி குடும்பமும் ஒவ்வொருடைய குடும்பமும் கர்த்தாவே ஹல்லேலூயா மருமக பிள்ளைகள் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா அந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீரே அந்த தேறுதலையும் ஆறுதலையும் தந்த அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீரே தாங்குவீர் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரும் உமக்காக ஊழியம் செய்யும்படியாக அந்த குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் தெரிந்து வைத்திருக்கின்ற தகப்பனே. அப்படி நீர் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இன்றைய தினம் பேசும் பொழுது கூட கர்த்தாவே அப்பா உமக்காக ஹல்லேலூயா அந்த குடும்பங்கள் எவ்வளவு வைராக்கியத்தோடு இன்னும் அப்பா நிற்கிறார்கள், அந்த இழப்பை குறித்து கூட சிந்திக்காமல் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா அவர் இந்த உலக தேவைகளுக்காக ஒரு நாளும் கர்த்தாவே கேட்டதே இல்லை. வேத வசனத்தின்படி சத்தியத்தை அப்பா தெய்வ நீதித்தனை தேருங்கள் மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே உம்மையை விசுவாசித்து உம்மையை சார்ந்து உம்மையை பின்பற்றி வந்த சாட்சியாய் விசுவாச சாட்சியாய் வைத்திருக்கின்ற ஆண்டவரே. நான் அநேக சாட்சிகளை கேட்க கிருபை தந்திருக்கின்றேன் அப்பா. மரித்தவர்களை கூட உயிர் தெழுப்பி இருக்கின்றார். மிகவும் ஞானத்தோடு அவர் வழியாய் நீர் அற்புதங்களை செய்திருக்கின்றீர். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தாவே அந்த மினிஸ்ட்ரி கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா ஹல்லேலூயா அந்த மிஷனரி ஒர்க் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா அந்த மிஷனரி வேலையில் செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியம் அவர் சொல்லிக் கொடுத்தது கர்த்தாவே அநேக காரியங்கள் உண்டு. ஞானத்தோடு வேத வசனங்களை மட்டுமல்ல, இயேசு இந்த உலக நாட்களில் வாழ்ந்ததை போல் கர்த்தாவே மீண்டும் பதில் சொல்ல முடியாத சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அவர் சொன்ன ஹல்லேலூயா ஞானத்தின் வார்த்தைகள் அதே போல் கர்த்தாவே அவருக்கும் அந்த கிருபைகளை அளித்திருந்த தகப்பனே. ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தாவே மிகவும் ஞானத்தோடு கையாண்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் அவரை அண்டிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய வருகையோ கர்த்தருக்குள் நித்திரையோ எது முந்திக் கொண்டாலும் அப்பா அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருங்கள் என்று. அதன்படி அவர் எந்த நிமிடமும் அப்பா அதே தகுதியோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் இன்று மரித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கர்த்தாவே தேவதாசனை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை மீண்டும் துதிக்கின்றோம். கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் தகப்பனே. அவர் மூலமாய் நீர் தந்திருக்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் கர்த்தாவே இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள் தகப்பனே. அநேகருக்கு பலனுள்ளதாக இன்னும் அநேகரில் பயன்படும்படியாக நீர் வைத்திருக்கின்றீர். எத்தனை பெரிய கர்த்தாவே நீர் திட்டங்களை ஹல்லேலூயா வைத்திருந்து இன்று அத்தனையும் ரெக்கார்ட் செய்யும்படியாக இந்த கிருபைகளை தந்திருக்கின்ற தகப்பனே.
நீர் யாவற்றையும் அறிந்தவர், முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவர். நாங்கள் அறியோமா அப்பா, அந்த குடும்பத்தில் அப்பா இப்பொழுது அந்த தேவைகளை சந்திக்க செய்யும். இது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும். அப்பா இதோ அவருடைய ஹல்லேலூயா அடக்க ஆராதனை கர்த்தாவை இந்திய தேசத்தில் நடப்பதற்குண்டான வழிகளை நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. 2 எம்பசியிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் பரிசுத்த தூதர்களை நீ அனுப்புவீராக ஆண்டவரே. அனுப்பி அவர்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உன்னுடைய அற்புதம் செய்கின்ற வல்லமையான கரத்தை இறக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் இருப்பதினால் மனுஷனுடைய தெய்வம் ராஜாக்களுடைய தெய்வம் பெற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை வாய்க்க செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கின்றோம். தகப்பனே, உம்முடைய கிருபைகளை நீர் இறக்குவீராக. அந்த கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இதை கையாளுகின்ற அப்பா அவருடைய ஹல்லேலூயா அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே, அந்த ஹல்லேலூயா மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஒவ்வொருவரோ அப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை தாரும். அந்த சூழ்நிலைகளை கர்த்தாவே திறனோடு ஹல்லேலூயா வழிகளை செய்யும்படியான அப்பா அந்த ஞானத்தையும் தாளந்தையும் நீர் தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்கின்றோம். தேவகுமாரன் சாத்தானின் கிரியை அழிப்பதற்காக வெளிப்பட்டான் தேவ வார்த்தை பட்டயமாக கொண்டு கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் திட்டங்களையும் பிசாசின் தந்திரங்களையும் கர்த்தாவை எல்லா தடைகளையும் இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழித்து அப்புறப்படுத்தி கர்த்தாவை யாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி கடலுக்களை தூக்கி எறிகின்றோம். உடைய ரத்தத்தை தெளிக்கின்றோம். நீர் வழிகளை வாய்க்க செய்யும். பரிசுத்த தூதர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே எந்த அதில் சிரமமும் தடைகளும் இல்லாமல் சுலபமாக அந்த காரியங்கள் நடக்கும்படியாக வழிகளை வாய்க்க செய்யும். நாங்கள் நினைப்பதற்கும் இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்களுக்கும் மேலாக கர்த்தாவே நீர் இந்த காரியங்களை செய்யும்படியாக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா இதற்குண்டான தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் ஐயா. உமக்காக ஊழியம் செய்த அப்பா ஹல்லேலூயா உண்மமும் உத்தமமாக உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி நீர் எத்தனை சந்தோஷமாக கர்த்தாவே நீர் வரவரை அப்பா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராஜ்யத்துக்குள் அதே உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே அப்பா இன்று நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உதவும் தேவன். இந்த காரியங்களை செய்ய கிருபை தாரும். அந்த குடும்பங்களை நீர் வழி நடத்திடும். நீரே குடும்பத்திற்கு தலைவனாய் இருக்கின்றீர். நீர் தலைவர் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் இந்த குடும்பத்திற்கு வைத்திருக்கின்றீர். நீர் எதையும் ஆயத்தப்படுத்தாமல் காரியங்கள் செய்கின்ற தேவன் அல்ல. யாவற்றையும் நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கின்றீர். நாங்கள் மனிதர்கள் அப்பா அறிய மாட்டோம். அந்த குடும்பம் அறியட்டும் ஆண்டவரே. உடைய வழிகளை நீர் வைத்திருக்கின்ற திட்டங்களை அந்த குடும்பத்திற்கு வெளிப்படுத்தும். நீர் அவர்களோடு பேசிடும், அவர்களை நடத்திடும், அவர்களை காத்துக்கொள்ளும், நீர் பலப்படுத்திடும். கர்த்தாவே உம்முடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் உம்முடைய கர்த்தாவே அந்த தரிசனத்தையும் அவர்களும் நிறைவேற்றும்படியான வழிகளை வாய்க்க செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மனிதர்கள், நீர் மட்டும் தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவர். நாங்கள் ஒன்றுக்கும் பாத்திரவான்கள் அல்ல. உம்முடைய கிருபையினால் கர்த்தாவை வந்து நிற்கின்றோம். உம்முடைய இரக்கங்களை வேண்டி நிற்கின்றோம். நீர் கிருபை செய்வீராக. அந்த குடும்பத்திற்கு கர்த்தாவை நீர் இறங்குவீராக ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பிரதர். இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற மாதகுமார் பிரதர் அவர்கள், அவர் தான் ரொம்ப நாள் அவரோட நல்ல தொடர்புள்ளவர், ராஜசேகர் பற்றி நன்றாக தெரிந்தவர். அவர் இப்பொழுது நம்ம மத்தியில் பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜசேகர் எனக்கு தெரிந்தவர் என்பதை விட அவர் எனக்கு உறவினர் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாய் மாமாவுடைய மகன். ஆக்சுவலா எனக்கு மச்சான் முறை வேணும். அவரு பல காலமா ஊழியத்தில் இருக்கிற தெரியும். இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு தடவை வீட்டுக்கு வந்த போதுதான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான்.
அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவரோட வந்து குடும்ப காரியங்களை குறித்து பேசுவதை விட அதிகமாக அந்த வேதாத்திற்கு அடுத்தபடியான காரியங்களை குறித்து தான் அதிகமாக பேசுவோம். என் மனைவி கூட அதிகமாக அந்த காரியங்கள்லாம் எந்த காரியங்கள்ல சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு அவர் வரும்போது இந்த காரியங்களை குறித்து தெளிவை கேட்டு அறிந்து கொள்வார். நிறைய காரியங்கள் குறித்து பேசி இருக்கிறோம். அவரோட பேசுறதே டைம் போறதே தெரியாது, அந்த அளவுக்கு அவருடைய வேத அறிவு விஸ்தாரமானது. அப்பதான் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எங்க ஃபெல்லோஷிப் இதுல உங்களால இது எடுக்க முடியுமா, ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் உடனே அது ஒத்துக்கொண்டார். ஆன்லைன்ல எடுக்கணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கூட்டங்களில் அவருடைய வேதாகம வகுப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அவருடைய குடும்ப பின்னணின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர். அவருடைய தகப்பனார் அதனுடைய மாமா, அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க இவர் மூத்தவர். அதுக்கு பிறகு 6 பிள்ளைங்க இருக்காங்க. இவரோட கூட பிறந்தவங்க 6 பிள்ளைங்க. என்னுடைய அத்தை இறந்து போன பிறகு அவர் மறுமணம் செய்து கொண்டார். என்னுடைய மாமா மறுமணம் செய்து கொண்ட பிறகு வீட்டில் எப்பொழுதுமே ஏற்படுகிற அந்த சித்தி அவங்க பிள்ளைகள் அப்படிங்க வரும்போது வரக்கூடிய அந்த உறவு விரிசல்கள் வந்ததுனால இவர் பள்ளி படிப்பு மேல படிக்க முடியல. வீட்டில் பிரச்சனைகள் இருந்தது. இவர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. தானே அவர் வந்து இந்த கராத்தே காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் பிளாக் பெல்ட் வாங்கி அதில் நிபுணராக மாறி, அப்போதான் கராத்தே என்பது ஃபேமஸ் ஆகிட்டு வந்த நேரம் தமிழ்நாட்டில். அப்போ அதில் கற்றுக்கொண்டு அவங்க வந்து கும்பகோணத்தில் போய் அவர் இருந்து அந்த பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கராத்தே கிளாஸ் நடத்தினார். இன்றைக்கும் அநேக ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிரியமான அநேகர் உண்டு. அவர் படித்தது கராத்தே மணி என்பது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஸ்டூடெண்டா தான் இவர் கற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது தான் அவருடைய அழைப்பு வந்தது. நல்ல வருமானம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான், நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் அவரை நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அழைத்ததுனால முதல்ல சில காலம் அவர் வந்து தள்ளி போட்டு வந்தார். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவரை நீ நான் வந்து இதில் இருந்துக்கிட்டே ஊழியம் செய்கிறேன்னு சொல்ல போது கூட ஆண்டவர் விடாப்படியாக நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி சொன்னதுனால பிளஸிங் யூத் மிஷனில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்று ஸ்டான்லி அண்ணனுடைய தலைமையின் கீழ் நடக்கிற அந்த ஊழியங்களில் அவர் தன்னை இணைத்து கொண்டு அங்கே காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் வந்து அவரை போஸ்ட் பண்ணது வந்து மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற ஜட் என்ற மாவட்டத்தில் அவரை போஸ்ட் பண்ணாங்க. லத்தூர் என்ற இடங்களிலும் அவர் இருந்திருக்கிறார். மராட்டிய மொழி தெரியாது, போய் தான் கற்றுக்கொண்டார். அங்கே போய் அவர் இருந்து அங்கே கராத்தை கற்றுக் கொடுத்து அங்கே இருக்கிற மக்களோடு ஐக்கியமாகி அப்படியே அவங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து அப்புறம் வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல அப்படியே ஒவ்வொரு இடமாக சபையை ஸ்தாபிக்கிறதும் அங்கே மக்களை ஆதாயப்படுத்துறதும் இந்த மாதிரி ஊழியங்களை அவர் அங்கே செய்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க பிறந்தது, 2 பெண் குழந்தைகள். ஆனால் பெண் குழந்தைகளை அங்கே கூட்டு போகல. 2 பிள்ளைகளையும் அவர் வந்து டோனாவூர்ல வந்து விட்டுட்டு கணவனும் மனைவியும் இங்கே வந்து அவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படி அண்ணாலும் ஏல்கனாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாமுவேலுக்காக சிறிய தட்டை தைத்து கொடுத்து விட்டு திரும்பி போவாங்களோ, அது மாதிரி வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. இவர் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாரோ, பிள்ளைகளை விட்டுட்டு தனியா இருக்கிற அளவுக்கு தியாகம் பண்ணாரோ, அதே அளவுக்கு பிள்ளைகளும் தியாகம் பண்ணியிருக்கு. அம்மா அப்பா பார்க்க முடியாம, அவங்க அரவணைப்புல வாழ முடியாம 2 பெண் குழந்தைகளும் இந்த டோனாவூர்லயே இருந்து படித்து, ஆனால் அதே சமயத்துல ஆண்டோருக்குள்ள அவங்க விசுவாசத்தோடு வளர்ந்து கர்த்தர் ஒரு நாளும் அவங்க வெறுக்கலை, வெட்டி விலகி போகலை. பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ள வேரூன்றி வந்தார்கள் என்பதை நான் பார்க்குறேன். அப்படி ஒரு தியாகமான ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்ந்தாங்க.
பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து படிக்க வச்சு கர்த்தருடைய கிருபையினால 2 பிள்ளைகளுக்கும் அவர் நல்ல இடத்துல 2 பேரும் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை சென்னையில இருக்கு, அதுக்கு ஒரு மகள் உண்டு. 2வது பிள்ளைக்கு தான் ரொம்ப நீண்ட நாளாக பிள்ளை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில மூத்த மகளுக்கு பைபிள் காலேஜில் இருந்து ஸ்பான்சர் பண்ணி அவளையும் அவருடைய மாப்பிள்ளையும் 2 பேரையும் படிக்கிறதுக்காக யூஎஸ்க்கு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. யூஎஸ்க்கு போனாங்க. அங்க போய் ஆண்டவர் கிருபையினால அவ கன்சீவ் ஆனா. இவருக்கு விசா கிடைக்கல. விசாவுக்காக நீண்ட நாள் காத்துட்டு இருந்தாரு. எப்படியாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்க போயிடணும்னு சொல்லி விரும்பினாரு. ஆனா விசா டிலே ஆனதுனால குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு பிறகு ஏறக்குறைய 1 வருடம் ஆகும்போது தான் அவருக்கு விசா கிடைச்சி அவர் அங்க போய் மகளோடு அங்க தங்கி இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைய அவர் வளர்த்து அவர் கூட இருந்து பார்த்து கொண்டு வந்தார். இந்த மே மாதம் 21ஆம் தேதி இங்க வரணும், இந்தியாவுக்கு திரும்பணும் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது நாங்க நினைச்சு கூட பார்க்கல. காலையில் அந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக மாறிவிட்டது. என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப அப்செட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை ஏற்கனவே ராகவன் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு தியாகமான வாழ்க்கை, ஒரு ஆண்டருக்குள்ள ரொம்ப அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சத்தியத்துல எந்த வித சமரசம் செய்யாத ஒரு வாழ்க்கை. இந்த பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ அவர் என்னைக்குமே அவர் விரும்பினதில்லை. அந்த மாதிரி காரியங்களுக்கு போனதே கிடையாது. ஊழியம் தான். மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். என்னுடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் தான் ஆண்டவர் மட்டுமே நம்பி அவர் வாழ்க்கையை நடத்தினார். அது மாதிரிதான் ஆண்டவரும் அவரை பராமரிச்சுட்டு வந்தார். எந்த காலத்திலையும் ஆண்டவர் அவரை கைவிட்டதில்லை. தேவையான நேரத்துல தேவையான காரியத்தை அவர் கொடுத்து அவரை நல்லபடியாக அவரை நடத்திட்டு வந்தார். நமக்கும் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது அவர் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த டிமாண்டும் எங்களுக்கு வச்சதில்லை. நம்ம தான் அவர் வருஷ கடைசியில எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் அவருக்கு கொண்டு போய் கொடுப்போம். அவர் எதையும் எதிர்பார்த்து செஞ்சது கிடையாது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, வசனமா போதிப்பாரு. எந்த விதமான அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அதுல யாருக்காகவும் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். சமயத்துல கூட அவருக்கு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவருக்கு இங்க ஒரு குரு பட்டம் கொடுத்தாங்க. நான் அடுத்த போஸ்டர்ல போடும்போது ரெவரண்ட்னு போட்டேன். அது கூட ரொம்ப கணிந்து கொண்டார். ரெவரண்ட் நான் போட்டது குரு பட்டம் கொடுத்தது எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. அது எங்கேயாவது சில சர்ச்சஸ்ல அந்த அங்கி போட்டு போனாக்கா அதுல மேடையில ஏத்துவாங்க. அப்ப இங்க பேசுறதுக்குன்னா அது தேவைப்படுதுங்கிறதுனாலதான் அதெல்லாம் இருக்கே தவிர மற்றபடி எனக்கு இது தேவையே கிடையாது. முதல்ல பிரதர்னு போடு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கு பிறகுதான் ஃபுல்லா பிரதர் தான் நான் போட்டு வந்தேன். அந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்ல அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. எந்த விதமான மேன்மையும் அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் மேன். கையில ஒன்றும் வச்சுக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு எந்த விதமான இருக்கு. உலக பிரகாரமான காரியங்கள் எதுலையுமே இருக்கு. நாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இந்து சகோதரர் நம்ம கைடன்ஸா இருந்தவர். எத்தனையோ காரியங்களை எத்தனை புக்கை படிச்சு நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா 10-15 புக்கை எடுத்து பார்த்து அதன் மூலமா தான் அவர் அந்த காரியங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. பல நேரங்கள்ல லைட்டு கூட இல்லை. அந்த சில சமயத்துல கரண்ட் கட் ஆயிரும். வெளிச்சத்தை வச்சு நமக்கு பாடம் நடத்தியிருக்காரு. எந்த ஊருக்கு போனாலும் அவருங்க பாடம் நடத்துவார். ஒரு சில டைம் தான் எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய டைம்ல தான் அவர் இதுல கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரம் மட்டும் நம்ம வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி மற்ற நாட்கள்லாம் எங்கெங்க போயிருக்காரோ அங்கெல்லாம் இருந்து இந்த ஊழியத்தை நமக்கென்று செய்துட்டு வந்தாரு. அவர் அந்த பிளஸிங் யூத்ல இருந்து வந்த பிறகு ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து அவங்க பாஸ்டர்ஸ்க்கு பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய அந்த வேலையை அவங்க செய்துட்டு வந்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் நமக்கு அந்த பைபிள் ஸ்டடி இவ்வளவு காலம் எடுத்துட்டு வந்தது நமக்கு பெரிய சந்தோஷம். அது நமக்கு செய்த பாக்கியம் தான் நினைக்கிறேன். கடவுள் கிருபையை அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நம்ம ராகவன் சொன்ன மாதிரி ஒரு பொக்கிஷமாக நம்மகிட்ட இருக்கு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, இதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறோம், நீங்க நாம எவ்வளவு சிரமப்பட்டு அதுக்கு இது பண்ணி வச்சிருக்கிறீங்க, இப்ப சேகரிச்சு அதை சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் தயவு செய்து படிக்க சொல்லு, அது கேட்க சொல்லுங்க, அதை இந்த லிங்கை கொடுத்து எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுங்க, அவசியம் எல்லாரும் கேட்கணும், கேட்டு பயனடையணும்னு சொல்லி அவருடைய விருப்பம். இப்பயும் நான் அதைத்தான் என்னுடைய சார்பா நான் சொல்றேன். அவர் இது வரைக்கும் சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு ISPF தமிழ்நாடுங்கிற யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கு, தலைப்பின் கீழே இருக்கு. எல்லாவற்றையும் நீங்க அடிக்கடி கேளுங்க. அதுல ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாரோ அதுபடி செய்யுங்க. அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவருக்கு நேராக அது வெற்றிகரமாக அமையுங்கிறத நான் உறுதியா சொல்ல முடியும். அவங்க குடும்பத்துக்காக தயவு செய்து இங்க வேண்டிக் கொள்ளுங்க. அவருடைய உடல் இங்க கொண்டு வரணும், அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ என்ன இதுன்னு தெரியல, அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன தெரியல, எவ்வளவு நாள்ல கொண்டு வர முடியுமோ தெரியல. இங்க அடக்காரதனை நடக்கணும், அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் விலகி போகணும். நிச்சயமா இவர் இந்த நேரத்துல அவர் ஆண்டவர் மீடியில இருப்பாருங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் நிச்சயமாக ஒரு பரவத்துல பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர் வரவேற்று அங்க வைத்திருப்பாங்க நம்புறேன். அவங்க குடும்பம் இந்த வேதனையிலிருந்து மீண்டு வரணும், அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் அன்போடு இந்த நேரத்துல நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ராஜசேகர் பற்றி நல்ல புல்லாட்டி சொன்னதுக்காக சூத்திரம். இப்போ நம்ம உங்களில் யார் வேணாலும் அவரை கொடுத்து பேசணும்னா பேசலாம். அவர் மூலமாய் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீங்க. இது ஒரு நமக்கு இலவசமாக கிடைச்சது, ரொம்ப ஆச்சரியமாக கிடைச்சது. எனவே அவருக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நீங்கள் அதனால் பலனடைஞ்சிருக்கீங்களா, தயவுசெய்து ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ நீங்கள் அவரை குறித்து கர்த்தருக்கு நாம் அவரை குறித்து பேசும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நமது சகோதரர் ராஜசேகர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட். என்னால் நம்பவே முடியல. இன்னைக்கு அவர் வேத பாடத்தை கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் அண்ணனுடைய துக்க செய்தி தான் சேர்ந்தது. அண்ணனை எனக்கு ரொம்ப தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னால வேலூர்ல அனிவர்சரி அப்பதான் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ பிளஸிங் வித் மிஷன்ல இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி எங்க அனிவர்சரி நடக்குன்னு சொன்னப்ப, அப்போ ராஜசேகர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க முதல் கேள்வியா. அப்புறமா தான் அவர் கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு எனக்கு வேலூர்ல. அவர் கூட பேசி கொண்டிருந்தோம். நான் கூட ஒரு எல்ஐசி எம்ப்ளாயா தான் இருப்பேன் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் இப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் BOM ஆசீர்வாத இளைஞர் முகத்துல ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல மிஷனரியா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப இனிமையானவர், ரொம்ப ஒரு சிம்பிளானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இந்த வேத ஆராய்ச்சி நடத்தினது தான் ரொம்ப டாப். எந்த வேலை இருந்தா கூட அந்த வேத ஆராய்ச்சி நான் அவர் பேசும்போது வந்துடுவேன். எப்படியாவது மேக்சிமம் வேற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்க வீட்டில் கூட ஃபேமிலி ப்ரேயர் டைம் எல்லாம் கூட நான் தள்ளி வச்சுட்டு அண்ணனுடைய வேத ஆராய்ச்சி மேக்சிமம் கேட்டிருக்கிறேன். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப வேதத்தை முழுசும் ஒரு ஆராய்ந்த மனுஷனாலதான் இந்த மாதிரி அளவுக்கு பேச முடியும். ரொம்ப அங்கங்க இருக்க எல்லா ரெஃபரன்ஸையும் அவர் எடுத்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அதுக்கு மேல சந்தேகம் யாராவது கேட்கும்போது கூட அவர் ஒரு சிலர்லாம் சந்தேகம் கேட்டா சமாளிப்பாங்க. ஆனா அண்ணன் கரெக்டா அதுக்கு வேத ரெஃபரன்ஸோட, பழைய ஏற்பாடுலயா இருக்கட்டும் புதிய ஏற்பாடுலாகட்டும், கரெக்டான ஒரு ரெஃபரன்ஸோட தான் அண்ணன் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நான் அதை பார்த்துருக்கிறேன். நான் அதாவது ரொம்ப வேத அறிவு ரொம்ப ஆழமா இல்லைன்னா அந்த அளவுக்கு பேச முடியாது. அவர் கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறுறதுக்கு சென்றிருக்கிறாரு. அதுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா மரணம் பரிசுத்தவானுடைய மரணம்
கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையானது. அவங்கெல்லாம் வந்து உலகத்துல அதிக பாடுகளை அனுபவிக்காமல் நல்ல ஒரு மரணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து பெனால்டி அட்டாக் பெட் ரிட்டன் ஆகி ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கிடந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணனுடைய மரணம் வந்து ரொம்ப அருமையான மரணம். அவர் வந்து ஏசாமி உயிர்த்தெழுந்தப்போ கூட தூதர்கள் வந்தாங்க. தூதர்கள் வந்து அவருடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருந்தாங்க, நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே போல நிறைய பரிசுத்தவான்கள் நாங்கள் வந்து வரைக்கும் கேள்விப்பட்டது என்னன்னா, தூதர்கள் வந்து அப்படியே கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு அண்ணனை கூட்டு போயிருப்பாங்க. அண்ணனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பம் கர்த்தருக்குள்ளாக சமாதானம் கிடைக்கத்தக்கதாக நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. தேங்க்யூ பிரதர். இன்னும் யாராவது அதை கொடுத்து பேசணும்னா தயவு செய்து சீக்கிரமாய் பேச முடியும் அன்போடு அழைக்கிறேன். ஐயா ஐயா நான் பேசுறேன் ஐயா. ஐயா ஆல்பர்ட் ஐயா பேசுங்க பேசுங்க பிரதர் பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையில மாதவகுமார் சார் எனக்கு ஐஎஸ்பிஎஃப்ல இந்த வாட்ஸ்அப்ல போட்ட உடனே என் கண்ணு கலங்குச்சு. வெள்ளூர்ல நடந்த கன்வென்ஷன்ல நானும் அவரும் ஒரு மணி நேரம் எங்களுக்கு எங்க 2 பேருக்கு மட்டும் தனியா இந்த ரூம்ல இருந்துக்கங்கன்னு இந்த வெள்ளூர் மீட்டிங் ஆர்கனைசேஷன் பண்ணின ஒரு சகோதரர் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. 1 மணி நேரம் தான் அவரோட பேசினேன். ஆனா நம்முடைய மாதவகுமார் சாருடைய வீட்டுல முத்துசெலி என்ற அவரோடு உறவினருங்கிறத நான் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருந்தேன். நான் முன்னாடி மிஷினரி பணி செய்திருந்ததுல அப்ப என்ன கேட்டார், நீங்க எல்ஐசி ஆனாரு, எந்த இதுல இருக்கீங்களா? நான் எல்ஐசியில மிஷினரி பணியில இந்த ஐக்கியத்திலையும் நான் இருக்கிறேன். அப்ப ரொம்ப சந்தோஷம், மிஷினரின்றீங்க பரவாயில்லை அப்படின்னு என்னுடைய ஊழியத்தை குறித்து கேட்டு சொன்னார். அப்ப நான் அவருக்கு சொல்றேன், உங்க மகன்கிட்ட போகணும் அப்படிங்கிற உங்களுடைய விசாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அது பெரிய கடினமான ஒரு பாதையா இருக்கு. நீங்க எல்லாரும் ஐஎஸ்பிஎஃப்ல எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு பிரதர். கட்டுக்கள்லாம் அவிழும் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், எங்க ஐஎஸ்பிஎஃப்ல செவ்வாய்க்கிழமை நீங்க நடத்துற இந்த 1 மணி நேரம் வேத பாடம் உண்மையிலே எங்களை நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு நேரா கொண்டு போறீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் அதுக்காகவாது பிரயோஜனப்படுறேன்னு நீங்க சொல்லும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன்னு என்னை ரொம்ப தாழ்த்தி பேசினார். அப்ப நான் சொன்னேன், மாதவகுமார் சார் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உங்க மூலமா இதை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். பிரதர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வசனம் என்கிற வெளிச்சம் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கும் வேணும். வேத அறிவு இருந்தாதான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். அவர் சாதாரண நடைமுறையில பேசுற வார்த்தையில கூட சொல்லுவாரு, வேதம் ரொம்ப முக்கியம், வேதம் அறிவு முக்கியம், வேத ஞானம் ரொம்ப முக்கியம்னே என்கிட்ட ரூம்ல 1 மணி நேரமா நாங்க 2 பேரும் பேசுறோம். அப்ப கேட்கிறாரு, பிரதர் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்க ட்ரெஸ்ஸை நான் பாத்துக்கிறேன். நான் அவரிடம் பேசிய வார்த்தை வெள்ளூர்ல அதைத்தான் நான் பேசுறேன். அந்த வாய்ப்பையும் ஐஎஸ்பிஎஃப் மாதவகுமார் சார் அவங்க எனக்கு அதை உருவாக்கி கொடுத்தாங்க. காலையில அவரு அமெரிக்க தேசத்துல ஹார்ட் அட்டாக்ல மரிச்சுட்டாருன்னொடனே எனக்கு பேச்சே வரல. இன்னைக்கு பேச வேண்டிய கடவுள் சத்தியத்தை விளக்கி பேசுகிற மனுஷன், அந்த வாய்ப்பு கடைசியா கிடைக்காம போயிருச்சு. ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் அவராக ஜெபிக்கிறேன். இப்பதான் மாதவகுமார் சொன்னார் 2 பெண் குழந்தை இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த 2 பெண் குழந்தை குடும்பத்துக்காக, மனைவிக்காக தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்கள்ல இதை நான் சொல்றேன்னா, என்னுடைய பர்சனல் ஜெபங்கள்லையும் என்னுடைய கிராம ஊழியத்திலையும் நான் அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.
இன்னும் யாருக்கு பேசலாம் தயவு செய்து, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் பேசு. ஐயா நான் 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பேசு. ராஜசேகர் ஐயாவுக்கும் எனக்கு வந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்ச நாள்ல தான் பழக்கம். ஆனா ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் ஆரம்பித்த நாள்ல இருந்து நிறைய நாங்கள் போன்லயே நிறைய சத்தியங்களை, அவருடைய டைமென்ஷன்ஸ் வந்து இதுவரையும் மற்றவர்கள் கொடுக்காத ஒரு புது விதமான டைமென்ஷனை கர்த்தர் அவர் மூலயமா கொடுத்ததற்காக நான் தோத்திருக்கிறேன். ஏன்னா அது பல தடவை நான் பார்த்திருக்கேன். இதுவரை மற்றவங்க யாரும் கொடுக்காத ஒரு டைமென்ஷன், ஒரு வெளிப்பாடுகளை பெற்றவர். அதே மாதிரி இங்க சென்னை வரும்போதுதான் எப்பவும் கால் பண்ணுவாரு. 3 தடவை வந்திருக்காரு வீட்டுக்கு. மற்ற டைம் வர முடியல அப்படின்னு, டைம் இல்லைங்கிறதும் சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர். ஆனா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அந்த அந்த தாழ்மை என்ன, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு சத்தியங்களும் இதுவும் வந்து எப்போ சத்தியம் இருக்கோ அவ்வளவு அபிஷேகமும் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவரு ஜெபிச்சு நீ பார்த்திருக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த அவர்கிட்ட கூட நான் ஒரு தடவை பேசும்போது கூட கேட்டிருக்கேன். அவர் தான் சொல்லுவாரு, அந்த வார்த்தைகள் போதும் சுகமடையறதுக்கு, அந்த சத்தியம் போதும், நம்ம ஜெபிக்க வேண்டிய தேவைங்கிறது பெருசா கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகளே சத்தியமா இருந்ததால பெரிய ஜபங்களை அவர் ஏறெடுக்க மாட்டார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. எந்த அளவுக்கு அவர் வார்த்தைகள்ல அந்த வெளிப்பாடுகள் அவருக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் செல்லும் பொழுதே அது இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அதே மாதிரி அவர் ஊழியங்கள்ல நிறைய அந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. நிறைய எப்படிலாம் வந்து பெரிய ஜபம்லாம் பண்ண, ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா அவங்களுக்கு எப்படி ஜபம் சொல்லணும் அப்படிங்கிறதும் சொல்லுவார். ஏன்னா அவர் போன ஊழியங்கள்லாம் அந்த மாதிரி இடங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஐக்கியம். ஆக்சுவலா ரொம்ப நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போன்ல. நான் ஆக்சுவலா ஒரு டைம் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும். அந்த செஸ்ட் நான் விழுந்து ஒயர்லமா ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேர் பேசிக்கிட்டு நான் நடந்து போதுதான் நடந்தது. ஏன்னா எனக்கு பேசும் பொழுது எங்க நடக்கிறோம் அப்படிங்கிறத நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல சத்தியங்களை போதிக்கக்கூடிய நல்ல மனுஷன். நிறைய டவுட்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ் கேட்கும் போதெல்லாம் அதை அவர் சொல்லி கொடுப்பார். ஸோ கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல தேவ மனிதனை எழுந்துட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவன் அவர் அம்மாக்கு அவரால் வர முடியலன்னும் போது அவங்க துணைவியாரை மட்டும் அமுச்சு வச்சாங்க அம்மாக்கு அந்த செகண்ட் சர்ஜரிக்காக. பரவாயில்லண்ணா அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை அவரு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு அவர்கிட்ட அந்த தாழ்மை, சாதாரணமா நடக்கக்கூடிய இது இத்தனை தெரிஞ்சிருக்குங்கிறது கூட அவர் காட்டிக்கவே மாட்டார். அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ கூட ரொம்ப அதே மாதிரி அவங்க பிள்ளைகளை நான் 2வது பெண் பிள்ளைய மட்டும் பார்த்திருக்கேன், அவங்க ஃபேமிலியை பார்த்திருக்கேன். அவங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய எத்தனை பேரையும் ஊழியம் செய்யறாங்க. ஆனா எந்த ஒரு வெளியே தெரியாத ஒரு ஊழியம் செய்யக்கூடிய உண்மையா தேவனுக்கு அவருடைய விருப்பம்லாம் அதுதான் சொல்லுவாரு. எதுக்காக ஜெபிங்க அப்படின்னா என்ன ஹெல்த்துக்காக ஜெபிங்க அப்படி இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அதற்காக எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த எனக்கு இதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் எல்லா காரியங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எப்பவுமே சொல்லுவார் அந்த காரியத்திற்காக எனக்காக ஜெபிங்க, அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நான் ஆக்சுவலா எழுந்தது எனக்கு, அதாவது சத்தியங்களை கத்து கொடுக்கிற அந்த மாதிரி தேவ மனுஷனை எழுந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துக்கு. ஆனாலும் வந்து கர்த்தருடைய திட்டம் நிறைவேறினது அப்படிங்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு இதை தந்ததற்காக ISPFக்கும் எல்லா இந்த காரியங்களெல்லாம் செய்த கர்த்தருக்கும் நன்றி பலி ஏறெடுக்கிறேன். இந்த குடும்பங்கள் நான் இன்னைக்கு பேசும்பொழுது கூட அவங்க ரோசி ஸ்ட்ரிக்டா ரொம்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இல்லை, அவங்க நமக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு, ஏன்னா இது ஊழிய பாதையில இதெல்லாம் வந்து நடக்கும். எந்த அளவுக்கு அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு மெச்சூர்டு ஒரு முதிர்ந்த நிலையோட அவங்களுக்கு எவ்வளவு நிச்சயமா மனசுல இருக்கும், இங்கிலாந்து இருக்காது. ஆனா அதையெல்லாம் அவங்க வெளிக்காட்டிக்கல. அவங்க பேசின வார்த்தைகள் இன்னுமே எனக்கு வந்து இதாதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பா கர்த்தருடைய அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இன்னும் யாரும் பேசலாம்? பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அருமையான ஒரு ஐயா ராஜசேகர் அவங்களை பத்தி பர்சனலா மாதவகுமார் சொன்னாங்க. அதனால அவர் ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் நம்ம பெரும்பாலும் அவர் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சோதரம். வேத வசனத்தின்படி நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்ற வார்த்தை தான் என் மனசுல வந்துச்சு. அவர் உலக பிரகாரமாக கடந்து போனது
நம்ம பலருக்கு வருத்தமா இருந்தாலும் குறிப்பா அவங்களுடைய துணைவியாருக்கு, பிள்ளைகளுக்கு, வேற பிள்ளைகளுக்கு அதிகமான ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த எடுத்துக்கொண்ட விதத்தை நினைச்சு நம்ம ஒரு விதத்துல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போறதுக்கு ஒரு நாள் உண்டு. அது தேவனுடைய திட்டப்படி நடக்கிற ஒரு காரியம். ஆனால் பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடைசியில கண்ணீருங்க அம்பலையுமா ஹாஸ்பிட்டலு, வீட்டுல நோயாளிகளா பல கஷ்ட நஷ்டங்களை, பண செலவுகளெல்லாம் கடந்து இந்த உலக வாழ்க்கையை நிறைவு பெறுகிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அருமையான ஐயா அவருடைய தேவ மனிதன் அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை எடுத்துக்கொண்டார் கர்த்தர். அதற்காக நம்ம அதை நினைத்து அந்த வேத வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரு மனிதனை வேத வார்த்தையின்படி தேவன் எடுத்துக்கொண்டார் என்பதை நினைத்து நம்ம ஒரு புறத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தார்களைப் போல நாமளும் திக்கிக்கிறவர்களாக காணப்படாம, ஆனாலும் அந்த குடும்பத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. குறிப்பா அவங்களுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். என்னதான் நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் தான் அவங்களை முழுமையா ஆறுதல் படுத்த முடியும். எந்த ஒரு மனுஷனாலே அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு நல்ல மனிதன், பலருக்கு ஒரு விளக்காக இருந்த ஒரு மனிதன். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக இருங்கள் சொன்னது போல அவருடைய ஊழியத்தை அந்த வார்த்தையின்படி நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன். அதுல யாருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் அதாவது மித்தவங்க போல அவர் வெறும் வார்த்தைகள்லாம் மாத்திரம் சொல்லிட்டு போகாம அதை வாழ்ந்து காண்பித்தார். எனக்கு முன்னாடி பேசுகிற சகோதரர் போல ஒரு நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை, எப்போதும் உலக பிரகாரமான காரியங்களை பற்றி நினைக்காதபடி உன்னதமான தேவன் அவருடைய சித்தம் அதன்படி வாழணும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக வாழ்ந்த ஒரு அருமையான சகோதரர் இந்த நாளில் அவர் நம்மளிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வீட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்னும் யாரும் பேசுனா பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருமையான பிரதருடைய குரலை, ஒரு மென்மையான குரல், ஆழ்ந்த குரலை கேட்க நாம் இன்று கலந்து விட்டோம். ஐஎஸ்பிஎஃப் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒவ்வொரு வாரமும் நம்ம 8:30 மணி கூடு முன்னாடி அவர் அட்வான்ஸ் வந்துடுவார். நம்ம ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆளாக இருப்பார். உண்மை முற்றுமான ஊழியக்காரர் தாமே அவரை அருமையாக எடுத்துக்கொண்டார். அந்த இழப்பு நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. கர்த்தர் தான் இந்த நாட்களை நம்மை வழி நடத்துவார். அவருடைய குடும்பத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் வேத வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தபடியே அதன்படியே அவர் வாழ்ந்து காட்டியவர். மிகவும் தாழ்மையானவர். அதன்படியே நம்முடைய உள்ளங்களை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். வேத வசனத்தின்படி நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் தாமே அவர் இந்த உலகத்தில் இருந்து எடுத்து தமக்காக அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஆத்மா அவருடைய கண்டிப்பாக இழைப்பாரும் என்று நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து அவர் குடும்பத்திற்கு தேவன் தாமே சமாதானத்தையும் வழி நடத்தலையும் பொறுப்பெடுப்பாருங்க. துதி கனமகிமே இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பேரால் ஜெபிக்கிறோம். ஜீவனம் இறக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்னும் யாராவது பேசுறீங்களா? நான் பேசுறேன். ஹலோ, பேசுங்க. எனக்கு என்னென்ன நம்ம மீட்டிங்ல தான் தெரியும். அப்போ நம்ம ஒரு ட்ரிப் இந்த கன்னியாகுமரியில் வச்சு மீட்டில் வச்சு அவங்கள பார்த்தேன். அப்போ ஊழியக்காரனோடனே நம்ம பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு நான் விஷ் மட்டும் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ சமீபமாக இப்போ அவங்க அமெரிக்கா போனதுக்கப்புறம் சந்தேகங்கள் கேட்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் கேட்காம விட்டுட்டேன். அதனால வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், கால் பண்ணேன். என்னை யாருனே உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசினேன். அவ்வளோ ஹம்புளாக பேசினாங்க. என்ன கேள்வி கேட்டனோ எல்லா கேள்விக்கும் சும்மா ஏதோ பதில் சொன்னோமான்னு சொல்லாம நல்ல விலாவாரியா நிறைய வசனங்களை சொல்லி அதுல இருந்து இது எப்படி இதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா நான் அதை அப்புறம் விட்டு மறந்துட்டேன். ஆனா அவங்க அதை என்ன சொல்ல
மறக்காம அதுக்குள்ளே ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஊழியக்காரங்க இப்படியும் ஊழியக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் கூட என்ன பார்த்த பிரதர் மகனே தம்பின்னு சொல்லுங்க, ஆனாலும் கடைசி வரைக்கும் என்ன விருப்பம் தம்பின்னு சொல்லல. அந்த பிரதர்னா பிரதர் தான், அவங்க அர்த்தம் கொடுக்க மரியாதை அப்படியே கொடுப்பாங்க. இப்போ நிறைய இப்போ அதுக்கப்புறம் பர்சனலாவே சில நேரம் ஏதாவது பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது கால் பண்ணுவேன். மறந்து காலையில கால் பண்ணிட்டு அவங்களுக்கு நைட்டு, ஆனாலும் ஒரு முகம் சுளிக்காம ஒண்ணுமே செய்யாம அந்த கேட்ட கேள்வி நான் அப்புறம் தான் திடீர்னு நான் வந்துச்சு, ஐயோ தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ அவங்க கேள்வியை கேளுங்க, நீ கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து ரொம்ப பாசமா நல்லா பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, நான் திருநெல்வேலிக்கு வருவேன், என்னது ஒரு மீட்டிங் வருவேன், அங்கே நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன், நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆமா, நல்ல கர்த்தருக்குள்ள உள்ள ஒரு மனிதர். கர்த்தர் தாமே எல்லாருக்கும் ஆறுதலை கொடுக்கும்படி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இன்னும் யாரும் பேசுறீங்களா? ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ராஜசேகர் பிரதர் காலையில அந்த நியூஸ் கேட்டோன்னே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவரை மாதவகுமார் சார் வீட்டுல பார்த்திருக்கோம், நிறைய அவர்கிட்ட நல்லா பேசியிருக்கோம். அதுவும் இல்லாம பைபிள் சம்பந்தமா நான் படிக்கும்போது இப்ப பிரதர் இமானுவேல் சொன்ன மாதிரி எப்ப டவுட் வந்தாலும் அது எந்நேரமா இருந்தாலும் நான் வீட்டுல கேட்க முடியாதுன்னு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி கேட்டா கூட பிரதர் அதுக்கு கரெக்டா தெளிவா விளக்கம் சொல்லுவாரு. நான் நான் ஆர்சின்றதுனால, நான் ஆர்சி பைபிள் படிக்கிற திருவிவிலியம் படிக்கிறதுனால இதுக்கும் உள்ள இதெல்லாம் கேட்டேன்னா அதை பத்தி கம்பேர் பண்ணி எது கரெக்டான அர்த்தம்ன்றத தெளிவா விளக்கி சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள்ல நாங்க மாறிக்கிறதுக்கு எங்களுக்கு அவர் உறுதுணையா இருந்திருக்கிறாரு, நிறைய கத்து கொடுத்திருக்காரு. இந்த பாளையங்கோட்டை ஏஜி சர்ச்ல அவர் அங்க உள்ள பாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பைபிள் ஸ்டடி எடுத்தாரு. அந்த லிங்க கூட ஒவ்வொரு வீடியோ போட ஒவ்வொரு வாரமும் அவர் கிளாஸ் எடுக்க அந்த லிங்க கூட எனக்கு அனுப்பிச்சு விடுவாரு. அவர் எப்பயுமே சொல்ற மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, எப்ப அவர் வந்தாலும் அவர் வருகையில நம்ம காணப்பட ஆயத்தமா இருக்கணும். இதுல எல்லா இனத்தாருக்கும் யாரெல்லாம் பாக்குறோமோ எல்லாருக்கும் மேக்சிமம் எவ்வளவு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுமோ அந்த 6 லைனையும் திரும்பி திரும்பி சொல்லுங்க. ஆண்டவர் தான் உங்களை ரட்சித்தாரு, தன் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அன்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும்படி நம்ம அது நம்ம சொல்லணும். எல்லாரும் மீட்படைய ரட்சிப்படைய நம்ம சொல்லணும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருக்காரு. நிறைய அந்த பைபிள் ஸ்டடி மூலமா அது மாதவகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை போல ஒரு வேத ஆராய்ச்சியாளர் நமக்கு இது பண்ணுறவரை நமக்கு கொடுத்துருக்குது. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஞானமா நமக்கு எல்லாத்தையும் புகுத்திருக்காரு. வேற யாரும் இவ்வளவு சிரத்தை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்க தங்கச்சி கோவிட் டைம்ல எல்லாம் அவங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல வேலூர்ல இருந்தப்ப கூட அந்த வெளியில அந்த காரிடார்ல உட்கார்ந்து நமக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. அவர் டிராவல் டைம் தவிர, மகாராஷ்டிரால இருந்து வர டிராவல் டைம் தவிர மீதி எல்லா டைம்லயும் அவர் எங்க போனாலும் நமக்கு பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுல அவருக்கு எவ்வளவு முடியலனாலும், சில சமயம் பயங்கர காஃப் இருக்கும், இருந்தா கூட அவரை அந்த அந்த சூழ்நிலைகள்ல, இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகளை பெரிதா எண்ணாதபடிக்கு ஆண்டவருக்காக ஓடுறதுல அவ்வளவு வைராக்கியமா எவ்வளவு தூரம் மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுமோ அவளை பத்தி சொல்லி எல்லாரையும் வளர்க்கறதுல, ஆண்டவருக்குள்ள வளர்க்கறதுல அவரு ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் கன்னியாகுமரியில எல்லாம் புது சிருஷ்டியில எப்படி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும்ன்றதுல எல்லாம் அருமையா சொன்னாரு. நம்ம அவருக்கு செய்யற இப்ப அவர் ஆண்டவரோட பாதத்துல அருமையா அவரோட மடியில அவங்க சொன்ன மாதிரி அவர் அருமையா இருக்கிறாரு. அது போல நம்ம ஒவ்வொருத்தரும் அவர் இவ்வளவு நாள் நமக்கு கத்து கொடுத்ததுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ற மாதிரி நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தவமா இருக்கணும். அது போல நிறைய பேரை வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நம்ம நிறைய பேரை கூட்டி சேர்க்கணும். அதுவும் இல்லாம அவர் சொன்ன அந்த வேத பாடங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி
அதை எல்லாரும் கேட்டு எல்லாரும் பயன்பெறும்படி எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வளரும்படி நம்ம செய்யணும். இதுதான் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதிபலன். அதுவும் இல்லாம அவரோட குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்க அருமையா அந்த பெரிய இப்ப அவர் சொல்லுவாரு, ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு, என் பொண்ணு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி அதுவும் சிரத்தை எடுக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒரே ஆசை பேத்தியை போய் பார்க்கணும்னு. அத ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைச்சு போட்டு அதை நிறைவேற்றி கொடுத்து அவர் பாதத்துல அழைச்சிருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த குடும்பத்தாருக்கு, பிள்ளைங்களுக்கு, சிஸ்டருக்கு ஆண்டவர் தாமே கூட இருந்து இன்னமும் வழி நடத்தணும். அந்த பிள்ளைகள் 2 பேரும் இன்னும் அவர் செய்த பணியை காட்டிலும் 100 மடங்கா செஞ்சு ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளும் அந்த பாதையில செல்லணும்னு சொல்லி வேண்டி ஆண்டவர்கிட்ட வேண்டி இந்த சமயத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இன்னும் யாராவது 1-2 பேர் பேசுனா பேசலாம். பிரைஸ் லா பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயா ராஜசேகர் ஐயாவுடைய மறைவு அது ஒரு மிகுந்த வேதனை அளிக்குது. அதுவும் எங்களால நம்பவே முடியல. ரொம்ப வேதனையா இருந்துச்சு கேட்கும்போதே. எங்களுக்கும் அவருக்கும் ஒரு கொஞ்சம் நெருக்கமான சில தொடர்புகள் இருந்துச்சு. நிறைய உதவிகள்லாம் அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு செய்து கொடுத்தாங்க. விசேஷமா நாங்கள் சில மிஷினரி ஊழிய ஸ்தாபனங்கள்ல வாலண்டியரா இருக்கிறோம். அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக பீகாருக்கு அவங்கள கேட்ட பொழுது அவங்களுக்கு மராட்டி தான் தெரியும், எனக்கு ஹிந்தி இதாகாது, நாங்கள் மராட்டில தான் பைபிள், அதனால நாங்கள் உங்களுக்கு வேற அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு உதவி. பிறகு திருநெல்வேலியில பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கும் கேண்டு கொண்டப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதை சொன்னோம். இப்படி ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு. தூத்துக்குடி வந்திருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் அவங்கள கூப்பிட முடியாமல் போயிடுச்சு. கடைசியாக தூத்துக்குடி வந்தப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக போயிருப்பாங்கன்றது எதிர்பார்க்காது தான். ஆனாலும் கூட தேவ திட்டம் வேத வசனத்துல சொல்லப்பட்டபடியே ஒருத்தருடைய ஜன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது என்று சொல்லி இருக்குது. அங்க இருதயம் சீர்படும் அப்படின்றதெல்லாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி பார்த்தோம்னா கர்த்தர் சரியா தான் செய்வார். அவர்கிட்ட தவறு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அநேக நேரங்களில நிறைய நேரங்கள்ல நான் பைபிள் ஸ்டடியில கலந்துகொள்றது இல்லை. சில சமயங்கள்ல கேட்போம், உங்க குரூப்ல போடும் போல கேட்போம். சில சமயங்கள்ல எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணும், இன்னைக்கு சில காரியங்களை நாங்க செய்ய வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்தாப்புல செய்ய வேண்டியது இருக்கு, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வேணும்ன்றப்போ பைபிள் ஸ்டடியை கேட்போம். அப்போன்றப்ப தேவன் அவர்கள் மூலியமா நிறைய தடவை எங்ககிட்ட பேசியிருக்கிற காரியங்கள் உண்டு. அதை நான் இங்க பதிவு பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது, அநேக காரியங்கள் சரியான விளக்கங்களோடு கொடுக்கறதுல ஐயா மிஞ்சி யாருமே கிடையாது. என்னோட நண்பர்களுக்கும் சில ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. ஒரு முறை இப்போ சமீபத்துல கூட எப்தாவை குறித்து எடுக்கும் போல நாங்க கரூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு வந்துகிட்டு இருந்த சமயம் அன்றைக்கு எப்தாவை கொடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. என் கூட ஒரு சகோதரர் தான் வண்டி கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமா அதை கேட்டுட்டு வந்தாங்க எப்தாவை கொடுத்து எடுக்கும் போல. அதுல எனக்குமே நிறைய காரியங்கள் எப்தா குறித்து இப்படிலாம் இருந்து இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. அது போல ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்காங்க. எல்லாரும் ஒரு நாள் நாங்க போக வேண்டியதுதான். ஆனாலும் கூட இது சடனா அப்படி ஏற்பட்ட உடனே, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்பட்ட உடனே அப்படி ஒரு வேதனை இருக்கிறது உள்ள. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். இன்னும் யாராவது பேசுறீங்களா? நான் ஒரு வசனத்தை வார்த்தை ஜெபம் முடிச்சிருவோம். ஏசாயா 57 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீதிமான் மறந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராத முன்னே
நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. மீண்டும் வாசிக்கிறேன். தீங்கு வராதுக்குள்ளே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் சிந்திப்பார். நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்திற்கு பிரவேசித்து தங்கள் படுக்கையில் வைப்பார்கள். உண்மையாலுமே இப்ப நம்ம நாட்களை பார்த்தா ஆண்டுகளுடைய சீக்கிரம் வருகிறது தெரியுது. அதனால நம்மளும் ஒவ்வொரு இழப்பும் போல நம்ம ஒரு தடவை நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நான் இறந்தேன்னா எங்க போகும், இதை நம்ம சிந்தித்து இன்றைக்காவது நம்ம வாழ்க்கையை ஆண்டுக்கு கொடுப்போம். நான் ஜெபித்து பிடிப்போம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. கேக்குதா பிரதர்? இப்ப கேக்குது. கேக்குது. தேங்க்யூ. முடிச்சிடலாமா மாதகுமார்? நீங்க சில வார்த்தைகள் சொல்லிட்டு முடிக்கலாம். ப்ரேயர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே. கன்னியாகுமரி ரெட்ரீட்டுக்கு போகும்போது காலையில் 6 மணிக்கு பஸ்ஸுனால முதல் நாள் நைட்டே நானும் மாதகுமார் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ போனால் அங்கே ராஜசேகர் இருந்தார். அப்போ நான் ஒரு 7:30 மணி போல் போனேன்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 மணி போல் அவங்க வீட்டில் 2 பேரும் தான் ஒன்றா சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மேலே மாதகுமார் ஊழியர்களே வச்சுருக்காரு போல இருக்கு. அது 2 கட்டில், நானும் ஒரு கட்டில், ஒரு பிரதர் ஒரு கட்டில் போதும். படுக்கிறது மாதிரி கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்தோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக, அதாவது எளிமையாக நமக்கு என்னென்னா ஒரு ஏதாவது கேட்பாரா, என்ன சொல்லலாம், என்ன கேட்கலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது, நீங்கள் என்ன இதனாலும் தைரியமாக பேசுங்க, ஒன்றும் இல்லை, நான் சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொன்னார். அப்புறம் தான் கேஷுவலாக அவரை பேசிட்டு, அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு மிஷன் லீடராக இருந்ததுனால என்னை கொடுத்து கேட்டார். நான் சொன்னேன், ஸ்டான்லி பிரதராக நல்லா எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னேன். அப்போ ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் பற்றி கேட்டார். பேசினோம். ரொம்ப பேசலாம். எவ்வளோ நேரம் பேசணும் எங்களுக்கு தெரியல. அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். அன்னைக்கு அடுத்த நாள் பஸ்லையும் நாங்கள் 2 பேரும் பக்கத்து பக்கத்து தான் உட்காந்து வந்தோம், பேசிட்டே வந்தோம். கன்னியாகுமரியிலையும் இருந்தோம். ரொம்ப தாழ்மையான மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன், ஒரு பக்திமான், ஒரு நீதிமான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பரிசுத்தவான்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாமும் அவருடைய மூலமாய் சத்தியத்தை அறிந்து, நானும் எவ்வளோ வேத வசனங்கள் மூலம் நானும் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்கிறேன். ஆனால் இவரை போல ஒரு ஆழ்ந்த டீப்பாக எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் இவர் மூலமாக அநேக சத்தியங்களை நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கலந்து கொண்டு அவரை பேசினேன். அவருக்காக ஜெபித்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது முடிவு ஜெபம் பண்ணி நான் பிடிக்கிறேன். எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அருமையான ராஜசேகரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகனை நீர் ஆண்டவரே உமக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டீர். அது அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல சுவாமி, எங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, மேய்ப்பினால ஆடுகளைப் போல நாங்கள் இருந்துகிறோம். ஆனால் எங்களை ஒன்று சேர்த்து வழிநடத்தின மகனப்பா ஆண்டவரே, அந்த மகன் உங்களுடைய சமூகத்தில் இழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த குடும்பத்து மக்களுக்கு தேவையான நீங்கள் ஆறுதலை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன். அந்த மகனுக்கு எங்கே அடக்கம் பண்ணணும் எல்லாம் நீங்கள் முன்கொடுத்திருப்பீங்க சுவாமி. அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபையை தாங்க. அந்த குடும்பத்தின் மக்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க சுவாமி. நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தரக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தெய்வீக சமாதானத்தை அருமையான ராஜசேகர் மனைவிக்கும் 2 மகள்களுக்கும் 2 மருமகளுக்கும் 2 பேத்திகளுக்கு மாத்திரம் ஆண்டவரே ஐஎஸ்பியில் 300 குடும்பங்களுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மீண்டுமாய் உரை போல ஒரு நல்ல வேத ஆராய்ச்சியாளரை எங்களுக்கு ஆண்டவரை மீண்டும் வயல் சைடு இருக்க நீர் ஆண்டவரே கட்டாய மாதம் மூலமாய் வெளிப்படுத்தி இதன் மூலமாய் நாங்கள் மேலத்தை கற்றுக்கொள்ள கிருபை பார்க்க ஜெபிக்கிறப்பா. இதை கலந்து கொண்ட எல்லாரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிகனமையெல்லாம் செலுத்துகிறோம்ப்பா. இயேசு ரட்சண நாமத்தை தாழ்மூடி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.